Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் ஒரு முக்கியமான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். எல்லோரும் நினைக்கலாம் ஆஃபேல் எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சே சார், இந்த கொஷின் பேப்பர் எதுக்கு சார் எங்களுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க கொஷின் பேப்பர் நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கொஷின் பேங்காகவே கொடுத்துருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய பப்ளிக் இந்த வருஷம் 2024 பப்ளிக்கு ரிவிஷன் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா கொஷின் பேப்பரை தொகுத்து ஒரே ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஸோ இதில் பாதிக்கு மேலே இருக்க கொஸ்டின் எல்லாமே பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே பிடிஏ கொஸ்டின் கேட்டதாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரியில் ஃபிசிக்ஸ் சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறதெல்லாம் விட எல்லாமே பிடிஏ கொஸ்டின் தரவு பண்ணிங்கவே கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். டேரெக்டாக புக் பேக்கில் தான் கேட்டிருக்காங்க. அது டேரெக்டாக 7 மார்க் கொஸ்டின் ஏபின்னு கொடுக்க டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆப்ஷனோட 1 மார்க் எழுதுங்க. 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட 2 மார்க் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க, அப்படியே பார்த்துட்டு வாங்க. கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்ஸ் பவர் கேட்டிருக்காங்க. ஸோ சம்மு பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம பார்க்க போகிற மோர் தென் 10 டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டலில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இதில் இருக்க சம் எல்லாமே மார்க் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 22 வர்றது 2 மார்க்ஸ் தான் ஃபிசிக்ஸ்னு கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 32 கேட்குறது கெமிஸ்ட்ரின்னு கேட்கக்கூடியது அது பிஹெச் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணலாம். இது சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது H+ வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், pH = -log 10 to the power H+ போடுவோம். OH- இருந்தால் மட்டும் OH- கண்டு 14 சப்ட்ராக்ட் பண்ணி போடலாம். 7 மார்க் டைரெக்டாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்னு ஒரு வீடியோ போடும். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்களவே ஷூராக நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதில் பாருங்கள் 7 மார்க்கு ரொம்ப முக்கியமான 7 மார்க் தான் கேட்டிருக்கேன். அது எத்தனால் மேனுஃபேக்சரிங் எத்தனால் ஃப்ரம் சுகர்கன்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் 2 மேட்ச் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். இந்த மேட்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணி படிங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் பிஹெச் இதில் பாருங்கள் ஒரு எப்பவுமே நம்ம பிஹெச் பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க் இல்லை, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் 2 மார்க்கில் கேட்டேன். அப்போ 4 மார்க்கில் என்ன சார் கேட்டேன், ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணி கேட்டிருக்கேன். இந்த சம் ரொம்ப முக்கியமான சம். இது புக் பேக்கில் இருக்கிறது தான். இதில் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸில் இருக்கிற கொஸ்டின் கூட மீதி எல்லாம் 4 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 7 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் இருக்க எல்லா பார்த்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் மார்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பிடிஏ கொஸ்டின் நம்ம ஏன் படிக்க சொல்கிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ பிடிஏ கொஸ்டின் நிறைய வந்திருக்கும் பாருங்கள் தெரியும். இதில் கம்பல்சரி சம்மும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க்கில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சம் கேட்போம். இதில் பண்ணால் வாட் குட் பி த எக்ஸ்பெக்ட் டு ஹேப்பன், என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்சரியில் கேட்டுக்கிறாங்க. 7 மார்க் டைரெக்டாக அதை கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒய் டிட் மெண்டல் செலக்ட் த பீப்பிள் அண்ட் ஃபார் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை கம்பேர் பண்ணோம் வெஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 6வது கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கும் சொன்னோம், இதில் இருக்க கொஸ்டின் நல்லா படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதில் 7 மார்க்கில் கம்பேரிசன் பண்ணும்போது ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. ராக்கெட் ப்ரொபல்ஷன் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பயாலஜியில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரன் எதிர்பார்க்கக்கூடிய டென்டல் ஃபார்ம் இதில் எல்லா கொஸ்டினும் பிடிஏ கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தமிழ் மீடியம் கொஸ்டின். ஸோ 12 1 மார்க்கும் டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, பப்ளிக்கில் தமிழ் மீடியத்துக்கு தனியாக கொஸ்டின் பேர் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக கொஸ்டின் பேர் கொடுப்பேன். அப்படிலாம் கிடையாதுப்பா. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஒரே மீடியம். அப்போ எப்படி சார்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழ்லையும் அதுக்கப்புறம் கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் கொடுப்பாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதிக்கணும், அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் எழுதுங்க. ஸோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் அப்படியே பாருங்கள். எப்பவுமே 22 கம்பல்சரி சம்மந்தம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு டேரெக்டாக ஒரு கொஸ்டின் பயிர் மேம்பாட்டின் நோக்கம் என்னன்னு சொல்லி டேரெக்டாக 2 மார்க் கேட்டிருக்காங்க. 4 மார்க்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா சம்மந்தம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன கேட்டு இதய நோய்கள் ஏற்பட தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடக்கும்னு சொல்லி டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்க்குவோம். ஸோ இது 3rd கொஸ்டின் ராலே சிதறல் விதியில் எதிர்பார்க்கக்கூடிய விதிகள் பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் அதை படிச்சுக்கோங்க. விதிகள் வேறுபாடுகள் வரையறலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக கோத்ரூ பண்ணிக்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 4வது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரும்
பேப்பரும் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியம் பார்த்த கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம்ஸ் தான். இதில் கம்பல்சரி பாருங்கள், நீரின் மூலக்கூறு நிறைய காண்க. ஸோ மாலிகுலர் இதுக்கான பார்த்தீங்கன்னா கிராம் மாலிகுலர் அந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்கேன். 4 மார்க் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஹெச் தான் கேட்டிருக்கேன். 7 மார்க் உந்தமாரா கோட்பாடுலாம் கண்டிப்பாக ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கெட்ட பார்வை மற்றும் தூர பார்வை, அன்றாட வழி பிஹெச் எவ்வாறு முக்கிய பங்கு, டைரெக்டாக 7 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஈஸ்ட்ரோஜன் எங்கு உற்பத்தி ஆகணும், மனித உடலில் இவற்றின் பணிகள், உயர்த்தொழில் உற்பத்தியின் முக்கியத்துவத்தை எழுதுக. ஸோ டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அதுக்கு தமிழ் மீடியம் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், பாயில்ஸ்லாம், அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸ், ரெட் இன் கலர், மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, ரஸ்ட்டு, அதே மாதிரி மீசோஃபில், தைராய்டு ஹார்மோன்ஸ், வாட்டர் அல்லோசம், கால்குலேட் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த வாட்டர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. பார்த்த கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. இதில் வந்து கம்பல்சரியில் வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பிஹெச் தான், அதுவும் ஹைட்ரோக்ளோரிக் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். 7 மார்க் வந்து டேரெக்டாக ஏபியில் டேரெக்டாக கேவே தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற காரணம் இதுதான். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின், எல்லா ஃபுல் போர்ஷன் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் பார்க்கறது நம்ம இது நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் சொன்னோம் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ இதுவுமே இதில் கேட்டிருக்க கொஸ்டின் டேரெக்டாக கேட்டிருக்கேன். சம்மை மட்டும் மார்க் பண்ணி அந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 32ல் கேட்டிருக்க சம்மும் புக் பேக்கில் இருக்கிற சம் தான், ஆல்ரெடி கேட்ட சம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 12 1 மார்க் 2 மார்க் வந்து இப்போ நம்ம ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எத்தனை கொஸ்டின் நமக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த கொஸ்டின் படிக்காத இருக்குமோ அதை வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து படிக்காத கொஸ்டின் மார்க் பண்ணி திருப்பி ஒரு டைம் படிக்கும்போது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பாருங்கள். ஸோ 12 1 மார்க்கு, அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதே 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸ்பெர்மோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நேம் த டைப்ஸ் ஆஃப் த ஸ்டெம் செல்ஸ் கேட்டிருக்காங்க. சம்மில் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து வந்து 22 சொன்னோம். 32 வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மோர் டிஸ்ட்ரிக்டோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபைனலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரிப்பீட்டடாக தான் இருக்குது. பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் தான். ஸோ ஓவராலாக இந்த ஒரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒன்லேயே கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தமிழ்னால 2 ஸ்டூடெண்ட்டுக்குமே போத் த மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் வந்து சயின்ஸ் எஸ்எஸ் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், நம்ம செக்கே சயின்ஸ் எஸ்எஸ் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூ சயின்ஸ் கேசஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம், 10th ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கிலீஷ் மட்டும் தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நினைக்க வேண்டாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ஸ்டடி மெட்டீரியலும் அது எக்ஸாம் ஷார்ட் கார்டு எப்படி உங்களோட டவுட்டு உங்களோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயத்தை போக்குவதற்கான ஷார்ட்கட்டும் டிப்ஸும் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சயின்ஸுக்கு நம்ம திருப்பி சொல்லக்கூடியது பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் படிச்சிடணும். அது எங்கே சார் நமக்குன்னா, ஸோ பிடிஏ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் தொகுத்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் சம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரி சம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா போதும், கண்டிப்பாக நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், ஷூராக பப்ளிக் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சயின்ஸுக்கு மட்டும் கிடையாதுப்பா, எஸ்எஸ்க்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்குது எஸ்எஸ் மட்டும் தானே சார், 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லா கேட்டகரியுமே அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருப்போம். ஸோ நான் தேவைப்படுறவங்க அந்த பிடிஎஃப் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். பப்ளிக் நெருங்கிட்டு இருக்குப்பா, இனியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு முன்னால் இது வரைக்கும் படிக்காத இனி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 10th நம்மளுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். பல டைம் சொல்லியிருக்கோம், 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம நிறையா வழிகாட்டி நம்ம கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you all.